என்னுடைய முதல் நூலானாலும் சரி, எந்த நூலானாலும் சரி, இறையன்பு ஐயா அவர்கள் தான் வெளியிட வேண்டும். அது எனக்கு பெருமை. அது மட்டுமல்ல, இந்த தமிழகத்துக்கும் பெருமை என்று ஆணித்தரமாக எண்ணி அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கின்ற விழா நாயகி எழுத்தாளர் என்.எஸ். பிரேமா அவர்களே, அவர்களுடைய கணவர் திருமிகை கஜேந்திரன் அவர்களே, எல்லோரும் அழிந்திடலாம் வாரீர் எல்லோரும் தெள்ளமு தாகியே செந்தமிழ் தேனை செந்தமிழ் தேனை திருக்குறள் தேனை அழிந்திடலாம் அழிந்திடலாம் வாரி 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 உள்ளமெல்லாம் கலை வெள்ளத்தால் நனைய உள்ளம் எல்லாம் கலை வெள்ளத்தால் நனைய உவகை கொண்டு ஆனந்த கண்ணீர் சொரிய அள்ளி உண்டிடலாம் அள்ளி உண்டிடலாம் வாரீர் எல்லோரும் தெள்ளமுதாகிய செல் தமிழ் தேனை திருக்குறள் தேனை அழிந்திடலாம் அழிந்திடலாம் வாரீர் 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 வள்ளுவன் மறையும் திரு வள்ளுவன் மறையும் மணிமேகலையும் வளையாப்பதியும் குண்டலகேசியும் வெல்லும் தரம் இல்லா சிலப்பதிகாரமும் விலை மதிப்பில்லா சிந்தாமணியும் உண்டு அள்ளி உண்டிடலாம் அள்ளி உண்டிடலாம் வாரி வாரி வாரி. அன்பர்களே, இன்றைக்கு தொண்டை கட்டினதுக்கு ஒரு காரணம் உண்டு. இன்றைக்கு காலையில 1 மணி நேரம் திருக்குறள் நெறிமுறை திருமணம் நடத்தி வச்சுட்டு வந்தேன். மகிழ்வோடு சொல்லுகிறேன், திருக்குறள் நெறிமுறை திருமணம். இதுவரை 10 திருமணம் நடத்தி வச்சிருக்கேன். இன்றைக்கு நடத்தினது 10வது திருமணம். மணமகன் உறுதிமொழி. இது எனக்கு என்ன ஆச்சரியம் என்றால், இந்த திருக்குறள் நெறிமுறை திருமணம் பிறந்ததே எனக்கு அப்படி பண்ணணும்னே தெரியாது. 30 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு அன்பர் எனக்கு போன் பண்றார். உங்களுக்கு தெரியும், நான் வண்ணக்களஞ்சியம் நிகழ்ச்சி பண்ண அதுல திருக்குறளை பற்றி 5 நிமிடம் கருத்துரை சொல்லுவேன். எனக்கு யாருமே தெரியாது. 9:30 மணி நான் நிகழ்ச்சி எல்லாம் முடிஞ்சு 10 மணி வீட்டுக்கு போறதுக்கு எனக்கு ஒரு போன். ஆல் இண்டியா ரேடியோல இருப்பேன். ராத்திரி 9 to 10 லைவ். அதை முடிச்சுட்டு தான் வீட்டுக்கு போய், பக்கத்துல தான் வீடு. அவர் போன் பண்ணி கேட்கிறாரு, செய்யும் சார், எங்க அண்ணன் பையனுடைய மகளுக்கு கல்யாணம். அது இந்த அக்னி வளர்த்து பழைய முறையில எல்லாம் பண்ண விரும்பல, திருக்குறள் முறையில பண்ணணும்னு விரும்புறேன், நீங்க தான் நடத்தி வைக்கணும்னாரு. எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது, மெத்தடே தெரியாது. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? டெய்லி திருக்குறள் சொல்றீங்கல்ல, ஏன் திருக்குறள் நடத்தக்கூடாது அப்படின்னாரு. அவர் பேர் அன்பழகன். ஏன் இதை சொல்றேன்னா, அவர் தான் அந்த கான்செப்டை கொடுத்தார். இப்ப இல்ல, 30 ஆண்டுகளுக்கு முன்னால. எதுக்காக குறிப்பா சொல்றேன், அந்த திருமணத்தை நடத்துறதுக்கு திருமணம் எப்படி பண்ணலாம் அப்படின் போது மணமகன் உறுதிமொழியை தேடுனா இல்வாழ்க்கை அதிகாரத்துல 3 குறள் எடுத்த, வாழ்க்கை துணை நலத்துல 3 குறள், 2 பேரும் திருமணம் பண்ணி உறுதிமொழி எடுக்கணும், அதுல 4, மொத்தம் 10. திருவள்ளுவருக்கு பிடிச்சது 10, ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள். எதை எடுத்தாலும் அவர் என்ன பண்ண 10, ஒரு முறை சொல்லுவார், 10 முறை. கேளுங்க, எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, அதுவும் வள்ளியப்பன் மாதிரி சொல்லிட்டாரு, எழுத்தாளன் ஒவ்வொரு முறையும் பிறக்கிறான் ஒரு நூல் வரும் பொழுதுன்னு. ஆக அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல். எனக்கு இந்த தெள்ளமுதங்கிற வார்த்தை ரொம்ப பிடிச்சது. அதுக்காக அந்த பாட்டை அப்படி விரும்பி பாடினேன். என்ன நீங்க யோசிச்சு பாருங்க, அதுதான் நான் சொன்னேன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால மணமகன் உறுதிமொழி, மணமகள் உறுதிமொழி, மணமக்கள் உறுதிமொழியை சிந்திச்சிருக்கிறார் திருவள்ளுவர்னா, அது எப்படிப்பட்ட இன்னைக்கு மதங்களை எல்லாம் இணைக்கக்கூடிய ஒரு பொது நூலாக, ஒப்பற்ற நூலாக, உயர்வான நூலாக விளங்குகிறது திருக்குறள் என்றால், அதுதான் திருக்குறளின் அருமை,
பெருமை, எளிமை, இனிமை, புதுமை. அற்றை நாள் தொடங்கி இற்றை நாள் வரை சீரோடும் சிறப்போடும் பேரோடும் புகழோடும் திகழ்வது திருக்குறள். மக்களுக்கு மாநிலத்தில் வாழ்க்கை வழிகளெல்லாம் சிக்கலற காட்டி நலம் செய் நூலாம் மிக்க போல் செந்தமிழ் செல்வ திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம் என்று அப்படி சிந்தனை முகிழ்த்த 10 கட்டுரைகளை அற்புதமாக எழுதியுள்ளார். நான் ஏற்கனவே எனக்கு PDF அனுப்பினாலும் பிரிண்ட் பார்க்கணும்னு நான் வந்த உடனே முதல்ல ஒரு நூலை வாங்கி பார்த்துட்டேன். அதுல எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா, நான் மேடைதோறும் சொல்லுகின்ற 3 உறுதிமொழியை அற்புதமாக எடுத்திருக்கிறார்கள். ஆஸ்பயர், அக்வயர், அச்சீவ், விரும்பு, விரும்பியதை பெறு, பெற்றதில் வெற்றி பெறு என்ற இதற்கு முத்திரை போட்டது திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாங்க. அதுதான் சிறப்பு. வெற்றி நிச்சயம், உன்னால் முடியும் தம்பி, நம்பு MS சோதியம்மன். ஆக இந்த கட்டுரையை படிச்சு பாருங்க. இந்த கட்டுரை ஒண்ணு மட்டும் இல்ல, இது சான்றுக்காக ஒன்று சொன்னேன். எவ்வளவு கோட்ஸ், எத்தனை பேர், அது அவருடைய பணிநூல் அறிவை காட்டுகிறது. அதே நேரத்தில் ஒரு ஆணையராக இருந்த அவருடைய பணிவு உங்களுக்கு தெரியுமா தெரியாதோ, நான் நாள்தோறும் 2 நாளைக்கு ஒரு தடவை அவங்களை கூப்பிடுவேன். இந்த இணைய நிகழ்ச்சியில பேசிடுவாங்க, பேச சொல்லுவேன். அற்புதமான பேச்சு, நல்ல சிந்தனையாளர். எல்லாத்தையும் விட எனக்கு அதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. ஆகையினால் அந்த சிந்தனையில் பூத்த மலர்களை தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். அன்பர்களே, நிறைவாக கண்ணாடி போல் காட்டுதே, கண்ணாடி போல் காட்டுதே திருக்குறள், காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே. உன்னாடும் தேவர்கள், உன்னாடும் தேவர்கள் உணர்ந்த உத்வேதம், உன்னாடும் தேவர்கள் உணர்ந்த உத்வேதம், உலகம் கண்டதியிலோ மாபெரும் வேதம், கண்ணாடி போல் காட்டுதே திருக்குறள், காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே. சமத்துவ கொள்கை எல்லாம் நிறைந்தது குறளே, சன்மார்க்க நெறிதனில் அமைந்தது குறளே. மமதை அகற்றும் வழி, மமதை அகற்றும் வழி நிறைந்தது குறளே, மாட்சிமை ஆட்சியில் அமைந்தது குறளே, கண்ணாடி போல் காட்டுதே திருக்குறள், காலம் தொடரும் வழி தெளிந்த கருத்தை இதோ கண்ணாடி போல் காட்டுதே, காட்டுதே, காட்டுதே. பொறுமைக்கு நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் பட்டனை கொஞ்சம் அழுத்திடுங்க.